வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும், இறுதியாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு கடமையும் நீதியும். சான்றோர் பெருமக்கள் உலகம் நலமாக வாழ்வதற்காக மக்களை வழிநடத்திய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் அனைவர்களும் நாம் வாழும் முறையை 4 விதமாக பிரித்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழும் வாழ்க்கையே யோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக யோகங்களை 4 விதமாக பிரித்தார்கள். கர்மயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று குறிப்பிட்டார்கள். பக்தி யோகம், ஒரு குழந்தை பிறந்தது முதல் 12 வயது வரை அதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும், இந்த இறைநிலையை உணர்வதற்கும், இந்த இறைநிலை அப்படின்ற பிரம்மாண்டத்தை அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய அளவுல உணர்த்த முடியாத காரணத்திற்காக பக்தி மார்க்கமாக இந்த உலகத்தில் வாழும் குழந்தைகளுக்கு நல்ல தத்துவங்கள், கதைகள் மூலமாக இந்த குழந்தைங்களை புரிய வச்சு வளர்த்தாங்க. ஒரு 12 வயதுக்கு பின் இந்த குழந்தைங்க நல்ல உடல் அளவும் மனதளவும் நல்ல அறிவு வளர்ச்சி பெறாங்க. அப்பொழுது வாழும் வாழ்க்கையை கர்மயோகமாக கொடுத்தார்கள். கர்மயோகம், அதற்கப்புறம் அவங்க நல்ல கல்வி கத்துக்கிட்டாங்க. உயர்கல்வி, நல்ல வேலை, திருமண வாழ்க்கை, அந்த குழந்தை பேரு, அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் எல்லாம் பெற்று வாழும் வாழ்க்கை கர்மயோகமாக கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து தன் காலில் அவங்க நிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் அடுத்த வாழ்க்கையை ராஜயோகமாக கொடுத்தார்கள். ராஜயோகம், நாம் எல்லாம் இன்று ராஜயோக வாழ்க்கை தான். மகான் நமக்கு ராஜயோகம் தான் கொடுத்திருக்காங்க. எப்படி இல்லற கடமைகளும் செய்கிறோம், அதே மாதிரி நாம் தவம் செய்தோம், அகத்தாய்வு செய்தோம், தற்சோதனை செய்யறோம், காயக்கல்பம் செய்யறோம், உடற்பயிற்சிகள் ரெகுலரா நம்ம செய்யறோம். சோ நம் ராஜாவாக வீட்டிலும் கர்மயோகத்திலும் ராஜாவாக, நம் வாழ்க்கையில் மனதளவிலும் ராஜாவாக இருப்பதற்காக ராஜயோகம் கொடுத்தார்கள். அடுத்ததாக ஞான யோகம். ஞான யோகம், ராஜயோகத்துல உயர்ந்து இருக்கிற அன்பர்களோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு வீட்டை விட்டு நம்ம இல்லறத்தை துறந்து துறவரம் பூண்டு ஞான யோகம் செய்த அன்பர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா யோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது, அதுதான் கடமை. எல்லா யோகத்திலும் கடமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிறது. கடமையை பற்றி வள்ளுவம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் என்ன கடமையே செய்தாலும் அது இன்னது என்று அறிந்து அதனை நற்பண்புகளுடன், நல்ல பண்புகளுடன் வாழ்பவர்களுக்கு உலகில் எல்லா நல்ல செயல்களும் இயல்பான கடமைகளாக மாறும். இப்பொழுது எடுத்துக்கோமே, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய ஒரு தாய் தகப்பன் வளர்க்கும் போது ரொம்ப அன்பா முழுமையா அந்த அன்பை கொடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. சோ அதனோட என்ன சொல்ல இயல்ந்து அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க. சோ அது செய்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெறுப்போ சலிப்போ என்னைக்குமே வராம இருக்கிறது. அடுத்ததாக எடுத்துக்கோமே, ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, படிக்க தொடங்கிருது அந்த குழந்தை எப்படி படிக்கணும், அந்த யோகத்தை எப்படி பண்ணணும், 12 வயது வரை அவங்க என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா ஆழ்ந்து எல்லா கலைகளும். ஏன்னா 6 வயதுக்குள்ளாக அந்த குழந்தை மனதில் என்ன பதிகிறதோ அந்த சுற்றமாகட்டும், சூழலாகும், பெற்றோரோட அன்பாகும், இன்றைய கட்டத்துல கொஞ்சம் வேறுபாடு அந்த பெற்றோர்களுக்குள்ள வர்றது அந்த குழந்தை பார்த்தாலும் 6 வயது வரையில் அந்த குழந்தை மனசுல என்ன பதியுதோ அதுதான் பிற்காலத்தில் அதனோட பர்சனாலிட்டியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி
அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த 12 வயது வரை அந்த மூளை முழுமையா வளர்ச்சி அடையிற வரை அந்த குழந்தை என்ன பார்க்கிறதோ அதுதான் அந்த குழந்தையான அந்த கல்வியாக மாறுகிறது. வெளியிலிருந்து நமக்கு அறிவு கல்வி கொடுத்தாலும் நமக்குள்ளாக அந்த உருவாகும் கல்வி இந்த சுற்றுப்புற சூழலை ரொம்ப அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைக்கு வரும். அடுத்ததாக ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கும், அவர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு, ரொம்ப அதை விரும்பி செய்வார். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கண்டுபிடிக்கும் போது நான் செய்யறது இது நல்ல கண்டுபிடிப்பா இருக்கணும், இந்த உலகத்துக்கு நல்லதா செய்யணும், மக்களுக்கு இது மூலம் அந்த ஒரு குறிப்பிட்ட வியாதியில இருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னோம். சோ நம்ம விருப்பமா செய்யறத அந்த கடமை நமக்கு எப்போதும் எனர்ஜி, வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படிம்பாங்க. நாம் எதுல முழுமையா செயல்படுத்துறோமோ நம்முடைய ஆற்றல் எல்லாம் அங்கேயாக இருக்கும். விவசாயம் எடுத்துக்கொள்ளும். விவசாய பத்தி சொல்லும் போது மகான் என்ன சொல்றாங்க, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடுன்னு சொல்றாங்க. அந்த விவசாயம் செய்யும் பொழுது காலையில சூரியன் வரும் பொழுது அது கொஞ்சம் முன்னதாகவே அவங்க விவசாயம் செய்ய போயிடுவாங்க. முழுவதுமாக அது நல்லா நடக்கணும், சரியான நேரத்துல மழை பெய்யணும், சரியான நேரத்துல அந்த நெற்கதிர்கள் எல்லாம் விளைஞ்சி இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோட அதனோட எந்த செய்யும் பொழுது அந்த கடமையோட செய்யும் பொழுது அதனோட பலன் இந்த உலகுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நன்மை மட்டுமே விளைவிக்கப்படும். ஒரு குழந்தையை எடுத்துப்போம், தன்னுடைய 20 வயது வரை என்ன பண்ணுது, முழுவதுமாக இந்த சமுதாயத்துல இருந்து எல்லாம் எடுத்துக்குது. அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிற அந்த உணவுல ஆரம்பிச்சு கல்வி வரைக்கும் முழுவதுமாக அந்த குழந்தைக்கு யாரு கொடுத்தாங்க, இந்த சமுதாயம் கொடுத்தது. பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்க்கைக்கு அவசியமாக அனைத்தையும் கால காலத்தில் பெற்று அனுபவிக்க எல்லோருக்கும் என்ன இருக்குன்னா அந்த சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை பெற்று வாழ்க்கை தேவைகளை பெற்றவற்றை அளவோடும் முறையோடும் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிச்சுட்டு இத சரியா அளவோடும் முறையோடும் அனுபவிக்க தெரியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் அது இயன்றவர்களுக்கும் நாம் என்ன பண்றது, திருப்பி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. 20 வயசு வரைக்கும் இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்தது. அந்த 20 வயசு அந்த சமுதாயத்துல நான் டியூ ஆகியிருக்கிறேன். வீட்டுல ஒரு பொருள் வாங்குறோம், எல்லோராலையும் முழுவதுமாக அதை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த பொருளோட ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை பங்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன பண்றோம், டியூவா மாதமோ இல்ல 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ அந்த டியூவை நம்ம திருப்பி கொடுத்தோம். அப்படி நான் இந்த சமுதாயத்திற்கு பெற்ற அந்த கடமையை, அந்த டியூட்டிய, அந்த டியூவை நாம் திருப்பி செய்வதுதான் கர்ம யோகம். எல்லா காலகட்டங்களிலும் நாம் செய்ய வேண்டிய யோகம் இது. அப்போ எப்படி கொடுக்கிறோம், நம்ம அந்த கர்ம யோகத்துல நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஒருவருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கும். என்ன கடமைகள் இருக்கும், மகான் கடமைகளை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அதாவது கடமைகளை 5 விதமாக பிரித்து இருக்கிறார்கள். ஒன்று தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தான், நான். முதல்ல இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான நபர் யாரு அப்படின்னு கேட்டா நான் தான் என்னுடைய வாழ்க்கை முக்கியமான ஒரு நபர். ஏன்னா என்னால் மட்டும், நான் நலமாக இருந்தால் மட்டும்தான் என்னை சுற்றி இருக்கவர்களையும் இந்த சமுதாயத்தையும் என்னால மாற்றங்களை கொண்டு வர முடியும். நான் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது முதலாவதாக நமக்கு என்ன தோன்றுகிறதுனா இந்த உடல் தான். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்தா தெரியாத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உடல் இருக்குது. இந்த உடலை நான் என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்குது, கூட்டாக இருக்குது. தான் சமுதாயம் இயற்கையோட கூட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த தான் அப்படின்ற இது வரும் பொழுதும் அந்த நான் தான்ல உடல் இருக்குது, உயிர் இருக்குது, மனம் இருக்குது. முதலாவதாக கண்ணுக்கு தெரிந்த அந்த உடலை நான் நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் நலமாக இருக்கும்னா உடலில் உள்ள நாம் எல்லாருக்கும் தெரியும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இருக்கும். இதெல்லாம் சீராக இருக்கும் பொழுதுதான் நம்மிலிருந்து வானிலிருந்து ஆற்றலை நம்மால் பெற முடியும். சோ இந்த ஓட்டங்களை சரியாக வைத்துக் கொள்வதற்காக தான் மகான் நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். தினமும் காலையில் உடற்பயிற்சியுடன் தொடங்குகிறோம். அப்படித்தானே இந்த உடற்பயிற்சியில கூட மகான் முதலாவதாக என்ன கொடுத்திருக்காங்க, முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மகான் விளக்கம் கொடுத்திருக்காங்க. எப்படி பயிற்சி முறைகள் இருக்கணும், முதலாவதாக உயிருக்கு பயிற்சி ஆகிய
அந்த காயக்கல்ப பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். காயக்கல்ப பயிற்சியிலேருந்து தொடங்குறோம். ஏன்னா உயிருக்கு பயிற்சி கொடுத்துரும். அடுத்ததாக உடலுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். உடற்பயிற்சி, உடல் தவமாக அது செய்கிறோம். உடல் தவம் செய்த பின்பு அடுத்ததாக மனதிற்கு தவம். உயிரோ மனமோ நம்ம தெரியறது இல்லை. ஆனா உணர்வு நிலையில அந்த மனதிற்கு தவம் செய்யும். அந்த மனதிற்கு தவம் செய்து மன அலைச்சூழல் குறைய குறைய நமக்கு இது ரொம்ப புரிகிறது. இந்த உலகத்தில் சிறந்த விஷயம் நன்றி உணர்வு. எல்லாவற்றையும் இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்ற நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற அந்த குறைந்த மன அலைச்சூழலை நமக்கு கிடைத்து விடும். சோ இதை புரிஞ்சிட்டோம். கடமையை எப்படி தொடங்கலாம் அப்படின்னு நமக்கு தோணலாம். அடுத்ததாக கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நம்முடைய அழகான இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவனோட அருட்கொடை குடும்பம். அந்த குடும்பம் தான் நமக்கு தெரிகிறது. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினைப்போம்? ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கும். ஏனெனில் இந்த பயிற்சிகள் மூலமாக ஆரோக்கியம் நமக்கு கிடைத்தது, அமைதி கிடைச்சது. இந்த அமைதியோட பொருள் ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வேதாத்திரை பயிற்சி செய்தால் போதும், அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும். இந்த குடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கேட்பாங்க, உலகத்தில் சிறந்த உணவு எது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா செய்யும் உணவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அம்மா செய்யும் உணவு அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஒரு உணர்வு நிலையோட என் குழந்தை நலமாக இருக்க, என் கணவர் நலமா, என் பெற்றோர்கள் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தால செய்ய போற அந்த உணவு. அது சில நேரங்கள் கொஞ்சம் அந்த டேஸ்ட்ல வேறுபாடு இருந்த போதிலும் அந்த உணர்வோடு செய்யற அந்த உணவு தான் பெஸ்ட் ஃபுட் ஆன் திஸ் பிளானட் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்திற்காக நான் செய்யும் கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும்? கர்மயோகத்துல மகான் என்ன சொல்லியிருக்காங்க? கடமை பிளஸ் அறம் அப்படின்னு சொல்றாங்க. கடமை எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்குறது. அறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அறம் என்பதற்கு மகான் என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க? ஒழுக்கம், ஈகை, கடமை. ஒழுக்கத்தோடு அறநெறியோடு அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நான் முழுவதுமாக உணர்ந்து அதை செய்ய வேண்டும். அடுத்ததாக சுற்றம். இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு நினைவு ஞாபகம் வருகிறது. ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வயதாகி விட்டது. இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு அன்பர். அம்மா தண்ணி கேட்கிறாங்க. தண்ணி கேட்டவுடனே உங்களுக்கு கேட்டுட்டு இந்த அன்பர் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க அம்மா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வரை முழிச்சு பார்க்கும்போது இந்த எதிரில் அவங்க மகன் தண்ணியோட இருக்கிறாங்க. உடனே முழிச்சு கேக்குறாங்க, எதுக்கு இப்ப தண்ணி கொண்டு வந்த? இல்லம்மா, நீங்க நேற்று இரவு தூங்கும் பொழுது தண்ணி கேட்டீங்க, தூங்கிட்டீங்க. சோ எப்படும் ஒரு தாகத்தோட தான் நீங்க தூங்கிருப்பீங்க. ஆனா முழிக்கும் போது அதே தாகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தண்ணி கொடுப்பதற்காக நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அம்மா கேக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா நீ முழிச்சு தண்ணியோட இருந்தியா அப்படின்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொல்ற, ஆமா ஆமா, ஏன்னா ஒரு தாகம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு. அந்த உணர்வோட நீங்க முழிக்கும் போது அதை நான் தீர்த்து வைக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். அந்த அம்மா ரொம்ப அந்த குழந்தைய வாழ்த்துறாங்க. அந்த அன்பர் தான் ஷர்புதீன் அப்படின்னு இஸ்லாம் மதத்தால் பின்னாடி பெரிய அளவில் பேசப்பட்ட, போற்றப்பட்ட ஒரு அன்பராக அவர்கள் திகழ்ந்தினார்கள். சோ குடும்ப உறவு, குடும்ப அன்பு அப்படின்றது அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். சோ அந்த குடும்பம் நலமாக இருப்பதற்கு நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். எந்த ஒரு தாயை பார்த்தாலும் வீட்டுல ஒரு உணவு செய்யறாங்க, ஒருவேளை அந்த உணவு கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் முதலாவதாக கையை தூக்கி அந்த தாய் சொல்லும், எனக்கு போதும், ஏற்கனவே வயிறு ரொம்பி விட்டது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு உயர்ந்த அந்த அன்பை, அந்த பரிமாற்ற அன்பை நம் குடும்பத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். சுற்றம், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுற்றம், நம் இல்லம் பக்கத்துல இருக்க அன்பர்களாகும், நம் உறவினர்களாகும், இவங்க எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும் எப்போது வாழ்த்திட்டு, நமக்கு ஒரு நல்ல செயலோ ஒரு மாற்றான ஒரு விஷயமோ நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது உடனே நம்ம கை கூட்டி நமக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும், ஆறுதல் கூறுவதற்கும் இருப்பதற்கும் இந்த சுற்றம். இந்த சுற்றம் இதெல்லாம் முன்னாடி எல்லாம், இப்பெல்லாம் நமக்கு நிறைய பேங்கிங் சிஸ்டம் வந்துச்சு, நமக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வந்துச்சு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்துச்சு. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம்? குழுக்களாக வாழ்ந்தோம், அப்படித்தானே? அப்படி வாழ்ந்த பொழுதும் ஹோம் பேங்கிங் அப்படின்னு இருந்துச்சு. ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஒரு பொருளாதார தேவை இருக்கலாம், அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த சுற்றத்துக்குள்ளேயும், அந்த நண்பர்களுக்குள்ளேயே கொடுத்து கொடுத்து வாங்கி அவர்கள் வெளியே சென்று அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படாம இருக்க கைகளை கொடுத்து
அந்த இடத்தில் தூக்கி விடுவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம் சுற்றம் தான். சோ அந்த சுற்றத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னா, நல்லதோ ஒரு தவறான செயலோ நடக்கும் பொழுது கூட இருந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கொடுக்கணும். இதையெல்லாம் செஞ்சுட்டோம். இது ஒரு சின்ன உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை. தான், குடும்பம், சுற்றம். அடுத்து நாம் அடுத்த நிலை வேதாத்திரிய வருவதற்கு முன்பாக, மனவளக்கலை பயிற்சிகள் தெரிவதற்கு முன்பாக அநேக அன்பர்கள் இந்த மூணுமே நம்முடைய வாழ்க்கை கடமைன்னு நினைச்சாங்க. நான் நலமாக இருக்கணும், மெயினா என்னோட குடும்பம் நலமாக இருக்கும், என் சுற்றோர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கிறதா என்னோட பெரிய சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படித்தானே வந்தோம், அறிவை தெரிஞ்சுக்கிட்டோம், தன்னிலை விளக்கம் பெற்றோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன புரிஞ்சுது, இந்த ஊர் நலமாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நலமாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நலமாக ஏன்னா எல்லாவற்றையுமே இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்ற நான் இந்த சமுதாயம் நலமாக இருக்கிறதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்வதற்கு ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் இப்ப அறிவு கிடைத்தது. நாம் என்ன செய்தோம், இந்த அறிவை, இந்த வேதாத்திரிய கல்வியே எல்லோருக்கும் நாம் கொடுக்க தொடங்கினோம். அடுத்ததாக உடலால் செய்து முடிந்தவர்கள் நிறைய பேர் இப்போ ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் நாம் என்ன பண்றோம், மன்றங்களுக்கு போய் அங்க இருக்கும் அந்த அன்பர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தோம், தீட்சை கொடுத்தோம், தீட்சை முறைகளை பற்றி விளக்கம் கொடுத்தோம். சோ உடலால் இதை செய்து விட்டோம். ஒரு சில அன்பர்கள் இது எல்லாமே கத்திருப்பாங்க, டெய்லி அவங்க லைஃப்ல எல்லா பயிற்சிகளும் செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு மன்றங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாத சூழலா இருக்கும். அவர்கள் தன்னுடைய கடமையை, சமூக கடமையை எப்படி செய்தார்னா, அவர்கள் பொருளாதார ரீதியாக செய்தார்கள். இது எல்லாம் நம்மளால முடிந்தவரை செஞ்சுட்டே இருந்தோம். ஆனா ஒரு காலம் வரும், ஒரு பொதுவாக வேதாத்திரிய அன்பர்களுக்கு பயிற்சிகள் செய்வதனால வயோதிகம் ரொம்ப லேட்டா தான் வரும். அதுவும் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஒரு 90 வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அவங்க என்ன செய்யலாம், அவங்களோட கடமையை என்ன செய்யலாம், வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். இந்த உலகத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். தன்னுடைய கடமையாக காலையிலும் மாலையிலும் நேரம் கிடக்கும் பொழுதெல்லாம் குடும்பத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரையும் அந்த குடும்ப அன்பர்களையும் உலகத்தையும் அவங்க வாழ்த்தி கொண்ட ஏதேனும் ஒரு முறையில் இந்த சமுதாயத்திற்கு நாம் பெற்ற அந்த கடமையை நிஷ்காமிய கர்மமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதுதான் கடமையோட உச்சக்கட்டமாக கருதப்படுகிறது. ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பெரிய பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளியினோட வாசல்ல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளர், எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களாம் ஷூ போட்டு போவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அதை உடனே சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதற்காகவே அங்க ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருந்தாரு. அங்க இருக்கிறோம். சோ அது மூலமா அவருக்கு ஓரளவு காலையில ஒரு 7 மணிக்கு போனா 9 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் வாசல்ல இருந்து அவர் செருப்பு தைக்கும் அந்த வேலையை செய்வாராம். அப்ப அது மூலமா ஓரளவு அவர் பொருளாதாரம் ஈட்டி இருக்கிறார். ஈட்டிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவரு வேற இடத்துல போய் செய்வாராம். அங்க வந்த அந்த ஒருத்தர் கார்ல ஒரு அன்பர் இறங்கினாரு. என்னோட ஷூவை தச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. இவர் தச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த ஷூவை நீங்க தைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா, நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், எனக்கு ஃபுல் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவருக்கு எதுவுமே புரியல. அப்படியா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன, அது பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை, இவரோட செருப்பு தைக்கும் தொழிலாளியோட அந்த குழந்தை இதே பள்ளியில் படித்தது. கடினமாக உழைத்தாலும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு குழந்தைய நல்ல கல்வி கற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்ன்ற அன்பர் அந்த அவரோட குழந்தை அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்துச்சு. இந்த குழந்தை இந்த சூழ்நிலை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு நல்லா படிக்குது. இத ஒரு டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹெட் மாஸ்டர் சொல்றதையும் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி பேசுறதையும் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்த்து, நீ நல்லா படிப்பியான்னு கூப்பிட்டு கேட்கிறாங்க. எனக்கு கத்துக் கொடுங்க, நான் நல்லா கத்துக்கிறேன்னு அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு ஸ்கூல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுக்குது. சோ பெற்றோர்களை பொதுவாக நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்போது பெற்றோர்களை கௌரவிப்பது நம்முடைய ஒரு பண்பு தானே. அந்த பெற்றோர்களை கூட்டு கௌரவிக்கிறாங்க. அந்த அன்பருக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட அந்த ஸ்டேஜ்ல தெரியல. அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு பாக்கியம் செய்தான்னு சொன்னாரோ அந்த அன்பர் இந்த பெற்றோர் கௌரவிக்கிறாரு. அப்போ அவர் அந்த மாலையை வாங்கிட்டு கையில வாங்கிட்டு சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா, அன்னைக்கு உங்க செருப்பு தைக்கும் பொழுது எந்த சந்தோஷத்தை நான் அடைஞ்சனோ அதே மாதிரிதான் உங்க கையில இருந்து மாலை வாங்குறதையும்
நான் சந்தோஷத்தோட இருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாதியா, என்னோட குழந்தை நல்லா படிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தையா இருக்கணும்னு தான் நினைச்சேன். என்னுடைய குழந்தையை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா அந்த குறிப்பிட்ட ஆசிரியரோட பேரை சொல்லி அவங்க தான் என்னோட குழந்தைக்கு மாற்றம் காரணம், இவ்வளோ என் குழந்தை மாறதுக்கு காரணம். ஸோ இதுக்கு தகுதியானவங்க அந்த டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டீச்சிங் அண்ட் மெடிசன் தான் பெஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஏணியாக இருந்து ஒரு டீச்சரோட குழந்தை அந்த பள்ளியில படித்தாலும் 50 குழந்தைய அவங்க எப்படி டீச் பண்றாங்களோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைய டீச் பண்ணுவாங்க. 50 குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற மாதிரி தன் குழந்தையும் அந்த மீதி இருக்க 49 குழந்தையும் ஒரே மாதிரி மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். அந்த ஆசிரியர் யாருன்னா இந்த ஊரையே மாற்ற வேண்டும், இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் நினைக்கிற அந்த உயர்ந்த நோக்குடையவர். பாரதியாரோட பாடல்ல சொல்லுவாங்க, அன்னச்சத்திரம் 1000 அமைப்பினும் ஆலயம் 10,000 நாட்டிலும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த ஒரு ஏழைக்கு கல்வியை மட்டும் கொடுத்துறனா அந்த சமுதாயத்தில் முழுவதுமாக மாற்ற முடியும். அந்த காலத்தில் அவர்களுக்கு என்ன உயிருக்கும் உணவு தேவை, அந்த உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை, அதில் வறுமையாக இருந்தார்கள். இந்த காலத்தில் மக்கள் எதில் வறுமையாக இருக்கிறார்கள் என்றால் அறிவில், வாழ்வியல் தேவை, பொருளாதார தேவை எல்லாம் நாம் அடைந்து விட்டோம். அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் கொண்ட அந்த அறிவில் வறுமையாக இருக்கும் அன்பர்களுக்கு நாம் செய்யும் இந்த கடமை, கல்வி வேதாத்திரை கல்வி கொடுப்பதன் மூலமாக நம்மால் இந்த ஊரை முழுவதுமாக மாற்ற முடியும். அடுத்து உலகம். ஞான யோகத்துல சொன்னல, ஞான யோகத்துல இருக்கணும். ஆதிசங்கரல் தொடங்கி விவேகானந்தர் வரைக்கும் எல்லோரும் எல்லா யோகத்திலும் இருந்த போதிலும் அவங்க இந்த கடமை அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த காலத்திலும் அவங்க விடவில்லை. ஆதிசங்கரர் ஆகட்டும், ரமணர் ஆகட்டும், அவங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்க துறவரம் பூண்டாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை கடைசி வரை செய்தார்கள். நம்முடைய மகான் இன்னுமே சற்று அதிகமாக ஞான யோகத்தில் இருந்த போதிலும் கர்ம யோகத்தில் அவங்க லோகாம்பாள் அம்மாவாகட்டும், லட்சுமி அம்மாவாகட்டும் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுவதுமாக செய்து கொண்டிருந்தார்கள் தாங்கள் வாழும் நாள் முதலாக. இந்த எல்லா யோகமும் செய்யும் பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு மகான் சொல்லியிருக்காங்க. ஒன்றினால் ஒன்று கெடாமல் உடல், குடும்பம், சுற்றம், ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. நான் என்னை கவனிக்க வேண்டும்ன்றதுக்காக குடும்பத்தை கவனிக்க தவறினாலும், குடும்பத்தை கவனிக்கிறேன் என்று சுற்றத்தை கவனிக்காமல் இருந்தாலும், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்து இந்த ஊரை பற்றி உலகத்தை பற்றி கவனிக்காமல் இருக்காமல் ஒன்றுக்கு ஒன்று கெடாமல் எல்லா கடமையும் சரியாக ஆற்ற வேண்டும் என்று மகான் குறிப்பிடுகிறார்கள். மகானுடைய இன்னொரு கவி, கடமை உணர்ந்தால் கவலை ஏது, கடன்பட்டேன் சமுதாய மக்களுக்கு அண்ணா, கடின உழைப்பால் பெற்ற பொருட்கள் தூய்த்து கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டை கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். கடன் கொடுத்தோருக்கு எனது நன்றி மறக்க மாட்டேன். கடமைக்கே உலகியல் இணைப்பு கொள்வேன். கடன் தீர்க்கும் உயர் வாழ்வான் கர்மயோக கருத்து மறவாது இருப்பேன். கவலை ஏது, என்ன செய்தாலும் இந்த கர்மயோகத்தின் உச்ச கட்டமாக கடமை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நீதியும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அந்த நீதியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், எதற்காக நீதி கொடுத்தாங்க? உண்மையை நிலைநாட்டுவதற்காக நீதி நிலைநாட்டப்பட்டது. உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீதியை காத்தோம். உயரிய அங்கீகாரம் பெறுவதற்காக நீதியை காப்பாற்றினோம். தவறு செய்பவர்களுக்கு தண்டனை விதிப்பதற்காக நீதி கொடுத்தோம். பொதுவாக நீதி, இந்த வாழ்க்கை சுதந்திரம் எல்லாம் பெற்றவர்களுக்கும், இந்த உரிமை எல்லாம் பெற்றவர்களுக்கும், இந்த உரிமையை அனுபவிப்பதற்கும், கடமையை நிறைவேற்றுவதற்கும், பிறர் உரிமை கடமை பாதுகாப்பாமல் இருப்பதற்கும் மனிதன் கண்ட அந்த ஒழுக்க முறையை நீதி என்று மேன்மையாக கருதப்படுகிறது. இந்த நீதியை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணாங்க? சமுதாயத்துல அவ்வப்போது வகுக்கும் கட்டுப்பாடு வகுத்தாங்களா, அந்த கட்டுப்பாடு தான் சட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல மகான் கொடுத்தது என்ன தெரியுமா? இறை நீதியை கொடுத்திருக்கிறார். ஏன்னா உச்சகட்ட நீதி என்னவாக இருக்கும்? ஒரு தவறு செய்தால் அந்த நிமிடத்தில் தண்டனை கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் இருக்கலாம். நிறைய பேர் தப்பு செய்யறாங்க, பட் தண்டனை இல்லாம தப்பிச்சு வெளியே வராங்க.
ஆனால் எந்த நீதியிலேருந்து அவங்க தப்பித்து வர முடியாது. இறை நீதியிலிருந்து வேதாத்திரத்தோட உச்சமாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா செயல் விளைவு தத்துவம். இறைநீதி எப்படி இயங்குகிறது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபீவர் வருது, நம்ம பாடி எப்படி இருக்கணும், எதை ஃபீவர் நம்ம வந்து சொல்றோம், 98.6 ஃபேரன் கிட்ட தாண்டினா ஃபீவர் ஆகும். ஒரு பிபி செக் பண்றாங்க, 120/80 அந்த தாண்டுனா அதை வந்து பிபியான் கன்சிடர் பண்ணும். இது சரியாக இருந்தால் வியாதி இல்லை, இது சரியாக இல்லை என்றால் அது வந்து வியாதியாக மாறுகிறது. இந்த வியாதிக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய பழக்க வழக்கம், நமக்குள்ளாக இருக்கிற அந்த உணர்வு, கோபம், கவலை, பொறாமை, விருப்பு, வெறுப்பு, இதெல்லாம் எந்த ஒரு செயல்ல வருது அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும் பொழுது. எப்போ கோபம் வருது, எப்ப வெறுப்பு வருதுன்னா ஒரு விஷயத்தோடு நான் பற்றி இருந்தால் அது வந்து ஒரு உடலிலோ மனதிலோ மாற்றத்தை ஏற்படுகிறது. அந்த மாற்றம்தான் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த இறைநீதி இணைந்து வாழ்வது நமக்கு செயல் விளைவு தத்துவம் புரிந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இறைநீதியோடு இணைந்து வாழ்வோம், இணங்கி வாழ்வோம். ஒரு நாள் கூட அதனோடு முரண்படாம இருக்கும். அப்படி முரண்பட்டுட்டா அதை குற்றமாக கருதினார்கள். குற்றம் அப்படின்னா குற்று அப்படின்றத பிரிச்சுக்கிறாங்க. குற்று அப்படின்னா குறுக்கே போவது. எதற்கு குறுக்கே போவது, இறைநீதிக்கு மாற்றாக ஒரு செயல் செய்வது. அப்படின்றது பிரணவம், இறைநீதியை உணர்ந்து இருத்தல். சோ இந்த குற்றம் இல்லாது வாழணும் அப்படின்னா இறைநீதியை உணர்ந்து ஒழுகி வாழ வேண்டும். இப்போ மகான் ஒரு கவிதையில சொல்றாங்க, ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒரு இமோஷனல் ஸ்டேஜ்ல ஒரு அந்த இமோஷனல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு மூர்க்கன் அறிவு இழந்து கொலை செய்துட்டாங்க. இன்னொருத்தங்க நல்லா படிச்சவங்க, ஜட்ஜா இருக்கிறவங்க நல்லா படிச்சவங்க, அவங்க என்ன பண்றாங்க, கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அதுவும் ஒரு விதத்தில் மகான் என்ன சொல்றாங்க, அதுவும் ஒரு விதத்தில் கொலையாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. மகான் வந்து இந்த தூக்கு தண்டனை முழுவதுமாக எடுக்க வேண்டும். ஏன்னா இறை நீதி என்பது வந்து அவர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறிலிருந்து வெளிவந்து இறை உணர்வு பெற்று நலமாக வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்ததே தவிர ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதல்ல. தூக்கு தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க, ஒரு கொலை செய்பவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. மகான் வந்து இதை பத்தி சிந்திச்சாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கவிதையாக எழுத, கொலை செய்தான் ஒரு மூக்கன் அறிவிழந்து கொலைவுன்தான் நீதி எழுத்து தீர்ப்பால அவங்க என்ன எழுதிட்டாங்க, இவனும் மீண்டும் கொலை செய்வதற்கு சமமான அங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இதை எப்படி மாற்றி அமைக்கலாம் சொல்லிட்டு அதற்காக யோசிச்சாங்க. மகானோட நண்பர் இதை நன்கு உணர்ந்து ஒரு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணாங்களாம். இந்த மாதிரி ஒரு ஒரு அன்பர் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி அந்த தூக்கு கயிறு இருக்குது, இது எந்த விதத்தில், கொலை செய்தவர்களுக்கு கொலைதான் பதில்னா மனிதர்களுக்கு எந்த விதத்தில் இது நன்மை பயவிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட அது வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதை பார்த்த பல நாடுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தூக்கு தண்டனை எந்த விதத்திலும் மனிதனுக்கு மாற்றத்தை கொடுக்கப்படக்கூடாது அப்படின்றது 117 நாடுகள் என்ன பண்றாங்கன்னா தூக்கு தண்டனையை முழுவதுமாக ரத்து செய்தாகலாம். எவ்வளவு பெரிய வெற்றி இந்த வேதாத்திரத்திற்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இதை உணரணும் அப்படின்னா நாம் எல்லோருக்கும் இறைவணக்க பாடல் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி இறைவணக்க பாடல், ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று. அந்த பாடல 2 வரிகளை சொல்கிறேன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். நீதி நெறி உணர வேண்டும். பழிக்கு பழி அப்படின்னு போயிட்டே இருந்தனா இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழ முடியும்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தவறு செய்வதுன்றது மனிதனோட ஒரு இயல்பா இருக்கு. அந்திலிருந்து வெளிப்பட்டு இறைநீதியை உணர்ந்து தன்னிலை பெற்று இந்த வாழ்க்கை நல்லாக இருக்கிறதுக்கு பயிற்சிகள் மூலமா அவங்களை சரி பண்ணணுமே தவிர தண்டனை எந்த விதத்திலும் நமக்கு வந்து சரி செய்ய முடியாது. ஒருவேளை கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை பதிலாக இருந்திருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படிதானே? பட் இந்த வரைக்கும் கொலை செய்வது வந்து நடந்துகிட்டே இருக்குது. சோ அந்த தூக்கு தண்டனைனால நமக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக சிறந்த நீதி எதுவாக இருக்கும்னா இறை நீதி. இறை உணர்வு பெற்று
நீதி நெறி உணர்ந்து அது ஒரு நல்ல மனிதனாக அந்த தான் ஒரு நல்ல மாந்தர் அப்படின்றத வாழ்வதற்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்ந்த கல்வியாகிய இந்த வேதாத்திரிய கல்வியை நாம் கொடுத்து விட்டா தன்னிலை விளக்கம் பட்டு இறைநிலை உணர்ந்து அந்த செய்யும் பொழுது அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும். அறம் சார்ந்த வாழ்க்கை என்றால் என்ன? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை செய்வதே எந்த ஒரு அன்பனுக்கும் சரியாக நீதியாக இருக்க முடியுமே தவிர தண்டனை எந்த விதத்திலும் அந்த அன்பரை மாற்ற முடியாது என்பதை நாம் முழுவதுமாக உணர்ந்து நம்மால் முடிந்தவரை இந்த வேதாத்திரிய கல்வியை அனைவருக்கும் கொடுத்து இறை நீதியை முழுவதுமாக உணர்ந்து நாம் உணர்ந்த பின்பு அந்த உணர்ந்த நிலையை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு தொண்டாற்றி இன்பம் செய்வோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை அம்மா. கடமையும் நீதியும் என்ற தலைப்பிலே நிறையவே தந்திருக்கிறீங்கள். அதான் அந்த மகான்கள் ஞானியர்கள்